ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை சனிக்கிழமையே இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லைங்க. ஏன்னா ஒரு நாள் முன்னதாகவே நம்ம இந்த வீடியோ பதிவிட்டுட்டு வருகிறோம். இது நாளைக்கான வீடியோவை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கான வீடியோ சனிக்கிழமை வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டே மாதிரி சுபகாரிய தினமாக அல்லது ஏதாவது பர்த்டே மாதிரி கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இனிமையான சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பெரிய உயரத்துக்கு போகணும்னு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக பெற முடியும். அதற்கு சித்தர்கள் 2 வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அது என்னங்க 2 விதமான வழிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக உங்களது சுய உழைப்பை, சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். நீங்கள் குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த 2 சிம்பிளான விஷயங்கள் மாதிரி தெரியக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியும். நீங்கள் அது எந்த அளவுக்கு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 14ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 10ஆம் இடத்துல இன்றைய தினம் சுக்கிர பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. மேலும் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். 8 கூடையவன் நீச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இன்றைய தினம் காணப்படுகிறது நண்பர்களே. எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக உங்களது குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பூரிப்பு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக குடும்ப வாழ்க்கை அமையுங்க. வேற லெவலில் சந்தோஷம் பெறக்கூடிய குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு. அலுவலக பணிகளும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவே அமையுங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு இன்றைக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. ஒரு கெத்தான நாளாக அலுவலக பணிகள் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு இன்றைக்கி குறைவே இருக்காதுங்க. இன்றைய தினம் பூமி விருத்திக்கான சூழல் அமையுங்க. புதிதாக ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அல்லது நிலம் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுது நண்பர்களே. மற்றவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் பார்த்து உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மற்றவர்களுக்கு அதிகமான உதவிகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுங்க. எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் மனம் கவர்ந்த காதலருடைய மூடு வேற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் எரிச்சலாக இருப்பார். எனவே இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருக்கிறதுனால அது உங்கள் மனசில் ஒரு விதமான ப்ரெஷரை ஏற்படுத்தலாம். எனவே அவரை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். புகழ்ந்து பேசுவது வழக்கமான ஒரு பாணியை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு யுக்தியாக இருந்தால் அது இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே கொஞ்சம் பொறுமையாக காதல் வாழ்க்கையை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய மனம் கவர்ந்த காதலர் சற்று ப்ரெஷரோடு இருப்பாருங்க. அதை நீங்கள் இன்னைக்கு புரிந்து செயல்படணும். இன்றைய தினம் நீங்கள் மன அழுத்தம் அதிகமாக ப்ரெஷராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதை நீங்கள் சரி செய்யறதுக்கு உங்கள் குழந்தைகளோட நேரத்தை செலவிடுவது நல்லது. உங்களது வீட்டு குழந்தைகளுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவதன் மூலமாக அவருடைய இதமான அணைப்பு, அப்பாவி
குழந்தைத்தனமான புன்னகை ஆகியவை இன்றைய தினம் உங்களது மன பிரஷரை வந்து குறைக்குங்க. கவலைகளை போக்க நல்ல ஒரு உறுதுணையாக, நல்ல ஒரு அருமருந்தாக அது அமையும் நண்பர்களே. எனவே அதை பயன்படுத்திக்கங்க. இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. நண்பர்கள் அதிகமான ஒத்துழைப்பு தருவாங்க, ஆதரவு தருவாங்க. எனவே நல்ல ஒரு ஊன்றுகோலாக நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. மனசுல அமைதி அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் திடீர்னு சில பேர் வந்து கடன் கொடுத்தவங்க வந்து கடனை வந்து திருப்பிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக ஒரு கால நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு அதை நீங்கள் பேசி தீர்க்க முயற்சி செய்வது நல்லது. கொஞ்சம் டைமிங் கேட்டு உங்கள் கடனை நீங்கள் அடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் நீங்கள் விடாமுயற்சியுடன் பணியாற்றுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு. எனவே மிகச்சிறப்பான நல்ல சந்தோஷம் நீங்கள் பெறணும் அப்படின்னா விடாமுயற்சியில் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை நண்பர்களே. உங்களது வாழ்க்கை துணையுடன் காலை நேரத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மாலையில சமாதானம் ஆகிடும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசுறதுதான் கரெக்ட் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது மிகச்சிறப்பாக அமையாது நண்பர்களே உங்க குடும்ப வாழ்க்கைக்கு. இன்றைய தினம் உங்களுடைய எண்ணங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபிளெக்சிபிளா வச்சுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. மற்றவங்க கருத்துக்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் மனசுல அமைதி உங்களுக்கு அதன் மூலமாக அதிகமாக இன்னும் கிடைக்கும் நண்பர்களே. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் உங்க மனசுல இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் தான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையுங்க. நல்ல விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. நல்ல நாள். அலுவலகத்திலும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது. நண்பர்களே, நமது கண்ணீர் ரெஸ்டாரண்ட் சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கான முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கண்ணீர் சென்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்கான புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வாகன வசதி பெருகும் நாள். அலுவலக பணிகளில் நல்ல ஒரு கெத்தான ஒரு நாள் அமையுங்க. மதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வாகன வசதிகள் நிறைந்த நாள், மதிப்பு உயரும் நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்சூரன்ஸ் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக அதிகமான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. பூமியை வந்து நீங்கள் அதிகமாக விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, புதிதாக ஏதாவது நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை இந்த தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் அமைதி நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மற்றவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறதுல உங்களுக்கு அலாதி பிரியமாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். எனவே அதன் மூலமாக சந்தோஷம் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்கள் ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு தேவையான உதவிகளும் தானாக கிடைக்குங்க. நல்ல ஒரு ஒத்துழைப்பு நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளாகவே அமையும். எனவே மனசுல நிம்மதி, அமைதி குடிகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.